பார்க்க போறது பெஞ்ச்மார்க்கிங் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. அதாவது உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்த பெஞ்ச்மார்க்கிங் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஏசியா. இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் ஆர் a requirement for listed companies in all Asian economics, where most require at least one third of the board to be independent. அதாவது ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாமே அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இண்டிபெண்டா 3/4 இண்டிபெண்டா வந்து இருப்பாங்க. சரிங்களா? தென் the 2012 Singapore Corporate Governance Code recommends. ஸோ சிங்கப்பூர் கார்பரேட் கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்னன்ஸ் வந்து ஆளுகை என்ன சொல்லுது அப்படின்னா, recommends a majority of independent directors when the chairman of the board is not independent. ஸோ இந்த சிங்கப்பூர் கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த குழுவில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள், அந்த தன்னிச்சையாக செயல்படும் அந்த இயக்குநர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டா வந்து இருக்கு, நாட் இண்டிபெண்டன்ட் அப்படி இண்டிபெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் கமிட்டிஸ் ஆஃப் போர்டு such as audit, remuneration and board nomination are required. ஸோ இந்த போர்டும் இந்த ஆடிட் கமிட்டியும் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு யாருக்கு ரெமுனரேஷன் கொடுக்க வேண்டிய போர்ட் ஆஃப் டைரக்டர் கொடுக்க வேண்டிய ரெமுனரேஷன் ஊதியம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் நாமினேஷன் ஆர் ரெக்கையர்டு என்ன சொல்லுது அப்படின்னா, இன் ஆல் ஏசியன் எக்கனாமிக்ஸ் எக்ஸப்ட் வியட்நாம். அதாவது வியட்நாம் நாட்டை தவிர்த்து மற்ற எல்லா நாடுகளிலும் ஆசியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருளாதாரத்தில் ஆடிட் பண்ணுறாங்க இல்லையா, ஆடிட்டும் அந்த ரெமுனரேஷனும் இந்த குழுக்களுடைய பரிந்துரை வந்து தேவைப்படுது. எந்த குழு? கமிட்டிஸ் ஆஃப் போர்ட் சச் அஸ் ஆடிட், ரெமுனரேஷன், போர்டு நாமினேஷன். ஸோ இந்த ஆடிட்னுடைய குழு வந்து தேவைப்படுது. ஸோ வியட்நாமை தவிர மற்ற நாடுகள் அனைத்தும். தென் இன் சைனா தி ஆடிட் கமிட்டி இஸ் டு பி கம்போஸ்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் ஒன்லி. ஸோ சைனாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடிட் கமிட்டி மூலமாகவே மட்டுமே தான் இந்த இயக்குநர்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. சரிங்களா? யூஎஸ்ஏ. நெக்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் பாருங்க, தி கவுன்சில் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது சிஐஐ என்று சொல்லக்கூடியது கவுன்சில் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? சிஐஐ ஒன் வேர்ல கேட்பாங்க. கார்பரேட் கவர்னன்ஸ் பாலிசி ஸ்டேட் தட் அட்லீஸ்ட் 2/3 of the directors should be independent. ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது இந்த கார்பரேட் கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா, 2/3 வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி நாமினேட்டிங் அண்ட் கார்பரேட் கவர்னன்ஸ் கமிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி 3 ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் along with audit committee and compensation committee requires by NSE to be composed entirely of independent directors. ஸோ இந்த குழுக்கள் அது என்னென்ன குழுக்கள் அப்படின்னா, நாமினேட்டிங் கமிட்டி அண்ட் கார்பரேட் கமிட்டி சொல்லக்கூடிய அந்த 2 கமிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த NOSE மூலமாக, அந்த தணிக்கை குழு மூலமாக அந்த சுதந்திரமான இயக்குநர்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் G20 OECD என்ன பிரின்சிபல் சொல்லுது அப்படின்னா, இதனுடைய கோட்பாடுகள் என்ன அப்படின்னா, என்கரேஜ் ஃபார்மேஷன் ஆஃப் நாமினேஷன் கமிட்டி டு என்ஷூர் ப்ராப்பர் கம்ப்ளையன்ஸ் வித் எஸ்டாப்ளிஷ்டு நாமினேஷன் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டு ஃபெசிலிட்டேட் அண்ட் கோஆர்டினேட் த சர்ச் ஃபார் எ பேலன்ஸ்ட் அண்ட் குவாலிஃபைடு போர்ட். ஸோ இந்த G20 என்ன சொல்லுது அப்படின்னா, G20யும் OECD இது என்ன சொல்லுது அப்படின்னா, இதனுடைய பிரின்சிபல்ஸ் எப்படி வந்து அந்த குழு வந்து உருவாக்குறது, அதாவது இணக்கமான முறையிலும் அந்த நடைமுறைகளை வந்து செயல்படுத்தினா மட்டுமா அது சக்ஸஸ் ஆகும். தென் அது மட்டும் இல்லாமல் டு ஃபெசிலிட்டேட் கோஆர்டினேட் த சர்ச் ஃபார், அதாவது சீரான மற்றும் தகுதியான குழுக்கள் மூலமாக தேடலை வந்து உருவாக்குவதன் மூலமாகத்தான் அந்த வசதி வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் வேரியஸ் கமிட்டிஸ். இந்த குழுவில் இருக்கக்கூடிய பல்வேறு குழுக்கள் எப்படி வந்து உருவாக்கமாகுது அப்படின்னா, ஆடிட் கமிட்டி ஃபர்ஸ்ட் ஒன்று, தணிக்கை குழு
கமிட்டிஸ் என்னென்ன கமிட்டி இருக்குன்னா ஆடிட் குழு, ரெண்டாவது அட்வைசரி கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஆலோசனை குழு, அடுத்தது நாமினேஷன் அண்ட் ரெமுனரேஷன் கமிட்டி, அதாவது பரிந்துரைக்கிறது, தென் ஊதிய குழு கமிட்டி, அடுத்து ஸ்டேக் ஹோல்டர் ரிலேஷன்ஷிப் கமிட்டி, பங்குதாரர்களின் உறவு கமிட்டி. ஸோ கமிட்டிஸ் எத்தனை வகையான கமிட்டிஸ் இருக்கு? ஆடிட் கமிட்டி, அட்வைசரி கமிட்டி, நாமினேஷன் அண்ட் ரெமுனரேஷன் கமிட்டி, தென் ஸ்டேக் ஹோல்டர் ரிலேஷன்ஷிப் கமிட்டி. நெக்ஸ்ட் த யூஎஸ் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் கார்பரேட் டைரக்டர்ஸ், அதாவது NACD என்று சொல்லக்கூடியது. சரிங்களா, 1 மினிட்ல கேட்பாங்க. ரெக்கமெண்ட்ஸ் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னா, that the governance committee should be responsible for ensuring that a process exists for a board to routinely assess its own performance, the performance of its committees as well as individual directors to conduct self-assessment. ஸோ இந்த நேஷனல் அசோசியேஷன், அந்த தேசிய நிறுவன ஆலோசனை கமிட்டியும் அப்புறம் NACD இந்த 2 கமிட்டியும் என்ன சொல்லுது அப்படின்னா, என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த குழுவினுடைய அன்றாட செயல்கள் வந்து நம்ம வந்து எவல்யூஷன் பண்றதுனால, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்க்கறதுனால, ஸோ அதன் மூலமாக தான் நம்ம அந்த குழு வந்து நம்ம எவல்யூஷன் பண்ணி ரிசல்ட் வந்து சொல்ல முடியும். தென் இந்த குழு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தனிப்பட்ட இயக்குநர்களை, அந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களை எப்படி நடத்தணும் அப்படின்னா, அவங்களுடைய சுயநலத்தையின்படி அதை வந்து மதிப்பிட வேண்டும். ஸோ அவங்களா பார்த்தா அதை வந்து மதிப்பிட வேண்டும், வேல்யூ பண்ணணும். சரிங்களா, ஸோ அதான் செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக ஸோ இந்த NACDயும் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் கார்பரேட் டைரக்டர்ஸும், ஸோ இந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அவங்களுடைய அன்றாட செயல்திறனை வச்சு தான் அவங்கள வந்து மதிப்பீடு செய்யும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் அந்த தனிப்பட்ட இயக்குநர்கள் தானாகவே அவங்களுடைய செல்ஃப் அசஸ்மெண்ட்டை வந்து மெஷர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் யூரோப்பியன் கமிஷன் urges member states to have sufficient number of independent non-executive or supervisory directors on board. இந்த யூரோப்பியன் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குழு என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இண்டிபெண்டன்ட் நான் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் சூப்பர்வைசரி டைரக்டர்ஸ் ஆன் தி போர்டு, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த உறுப்பு நாடுகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த உறுப்பு நாடுகளை இயங்கிட்டு வரக்கூடிய அந்த நிறுவனங்களினுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சுதந்திரமாகவும், அதே மாதிரி அந்த மேற்பார்வை செய்யும் பொழுது இயக்குநர்கள் போதுமான அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாங்க. யாரு? G20யும் OECD-யும் வலியுறுத்துது. தென் the latest principles encourage the prominent role of independent board members. ஸோ இந்த சமீபத்தில் இருக்கக்கூடிய அந்த நடைமுறை செயல்பாடுகளை வந்து அந்த உறுப்பினருடைய பங்கை வந்து வெளிப்படுத்துவதாக சொல்கிறார்கள். தென் it states that it is a good practice where remuneration policy and contracts for board members and key executives is handled by a special committee of the board comprising either wholly or majority of independent directors. அதாவது இந்த குழு உறுப்பினர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முக்கியமாக அந்த மேனேஜ்மெண்ட் பார்க்குறாங்க இல்லையா, அந்த ஊதிய கொள்கை, அதாவது அந்த ரெமுனரேஷன் பாலிசி, தென் அவங்க வச்சுக்கூடிய அந்த ஒப்பந்தம், ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இயக்குநர்களிலேயே அந்த சிறப்பாக வந்து குழு வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்துது. தென் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் board to have specific proportion of independent directors, although there is no specific law to enforce number of women directors on the board. Following countries have taken steps to maintain the ratio of female board representation. அதாவது இதுல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, பெண் இயக்குநர்களை வந்து கட்டாயம் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த www.cfainstitute.org வந்து வலியுறுத்துது. தென் predetermined and measurable performance criteria, including criteria of a non-financial nature. Then the UK Corporate Governance Code recommends evaluation of board of FTSE. ஸோ இந்த UK Corporate Governance Code என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா, மதிப்பீடு பண்ண சொல்லுது. எப்படி? எவல்யூஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் FTSE-னுடைய கீழே மதிப்பீடு பண்ணி என்ன சொல்லுது அப்படின்னா, 350 கம்பெனிஸ் டு பி எக்ஸ்ட்ராக்ஷனலி ஃபெசிலிட்டேட்டட் அட்லீஸ்ட் எவ்ரி 3 years. ஸோ ஒவ்வொரு 350 நிறுவனங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழுவில் குறைந்தபட்சம் ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த
ஆன் ஏ கம்பெனி ஆர் எக்ஸ்பிளைன் பேசிஸ் அதாவது அந்த குழுவை வந்து மாற்றி அமைக்க சொல்லுது. அதாவது அந்த 350 நிறுவன குழுவில் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாற்றி அமைக்கும் வரை அந்த ஐரோப்பிய ஆணைக்குழு வந்து பரிந்துரை செஞ்சிருக்கு. தென் the European Commission has proposed legislation that would require non-executive directors to be 40% women by 2020 up from 16.6 in 2003. அதாவது இதுல அந்த யூரோப்பியன் கமிஷன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா 40% ஆஃப் விமன்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் எக்ஸிக்யூட்டிவோ நான் எக்ஸிக்யூட்டிவோ. தென் அது மட்டும் இல்லாமல் 2013 பார்த்தீங்கன்னா 16.6% பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்குது. சரிங்களா? அந்த நிர்வாகத்தினுடைய இயக்குநர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 16.6% வந்து அதிகரிக்கவும் செஞ்சிருக்குது. சரிங்களா? ஸோ 2020 40% ஆஃப் விமன் டைரக்டர்ஸ் வந்து இயங்கணும் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் கவர்மெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஜப்பான்ல பார்த்தீங்க அப்படின்னா இன் ஏர்லி 2014, ஸோ 2014ஆம் ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானீஸ் பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ்டு தி கோல் ஆஃப் இன்க்ரீசிங் த பர்சன்டேஜ் ஆஃப் விமென் இன் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்ஸ் அட் ஜப்பானீஸ் கம்பெனிஸ் டு 30% பை 2030. ஸோ 2020க்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண் இயக்குநர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா பணியமர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன் ஜப்பானீஸ் கம்பெனிஸ் வந்து பெண்களை வந்து பணியமர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் யூகேல பார்த்தீங்க அப்படின்னா யூகே பிஸ்னஸ் had voluntary targets first set in 2011, that is to have 25% women of FTSE 100 the Financial Times Stock Exchange boards by 2015. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 25% பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூகே கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு இந்த FTSE 100 மூலமாக. அதாவது ஃபினான்சியல் டைம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. தென் நெக்ஸ்ட் ஸோ FTSEனா ஃபினான்சியல் டைம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லக்கூடியது FTSE. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 வேல கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ 25% ஆஃப் பெண்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யூகே கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் கனடாவில் பார்த்தீங்க அப்படின்னா அட் தி ஃபெடரல் லெவல் 2 bills are currently being tabled which will impose a 40% quota for female board members of public companies and other regulated entities such as bank and insurance companies. ஸோ கனடாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மத்திய அரசு என்ன பண்ணிட்டுன்னா அதாவது 2 மசோதைகளை வந்து தாக்கல் செஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா 2 கோட்டா. அதாவது என்ன அப்படின்னா அந்த மசோதாவில் பார்த்தீங்கன்னா பொது நிறுவனங்களும் சரி வரையறுக்கப்பட்ட நிறுவனங்களும் சரி வங்கிகளாக இருந்தாலும் சரி வேற ஏதாவது நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அந்த குழு உறுப்பினர்களில் பார்த்தீங்கன்னா 40% பார்த்தீங்க அப்படின்னா பெண் விமென்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும், விமன் மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கனடா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் பிரேசில்